கொரட்டை விடுறது ரொம்ப நார்மல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பட் அதுவும் ஒரு ஹெல்த் இஷ்யூ தான். கொரட்டை விடுறது நம்ம பாடி டயர்ட்னஸ்னால நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய நேரங்கள்ல இது காமனா இருந்தாலும் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல நைட்ல தூங்கும் போது இந்த கொரட்டை சத்தம் வர்றதுனால, இந்த சுவாசம் குறையறதுனால திடீர்னு மூச்சடிச்சு எந்திரிச்சு சிரமப்படுறவங்க உண்டு. ஸோ இதை நீங்க இனிஷியலா இக்னோர் பண்ணீங்கன்னா இது இந்த லெவலுக்கு வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கொரட்டை வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, வெயிட் அதிகமா போடுறது, இல்லைன்னா ஸ்மோக்கிங் பண்றது, இல்லைன்னா சுவாச குழாயில இருக்கிற அலர்ஜியோ இல்ல உள் வீக்கமோ இன்ஃபெக்ஷனோ இதுக்கு காரணமா இருக்கலாம். இதை தாண்டி நம்ம தூங்கும் போது நம்மளோட த்ரோட் மசில்ஸ் அதிகமா ரிலாக்ஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகுறதுனால, ஏர்வே பிளாக் ஆகுறதுனால, நாசியில அடைப்பு உருவாகிறதுனால இந்த சவுண்ட் வர செய்யுது. இது காலையில எந்திரிக்கும் போது வாய் வறண்ட தன்மையை நான் உருவாக்கலாம். இதனால இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ் எல்லாம் உருவாகலாம். இதை தாண்டி சுவாசத்தோட பிரச்சனை குறையறதுனால டே டைம் ஃபெட்டிக் அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி கூட குறையலாம். கொரட்டை பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமானது வெயிட் மேனேஜ்மெண்ட். ஓவரா வெயிட்டா இருக்கிறது, இல்லைன்னா பாடி வெயிட்லாம் இம்பேலன்ஸ்டா அதிகமா இருக்கிறது, ரெண்டுமே நமக்கு இதுக்கு முக்கிய காரணம். நம்பர் 2 என்ன பாத்தீங்கன்னா நேசல் கன்ஜஷன், அதாவது நாசில ஏதாவது வீக்கமோ அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ இருந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த ஸ்னோரிங் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது, தூக்கத்துக்காக எடுத்துக்கிற சில அடிக்டிவ் மெடிசன்ஸ், இதெல்லாம் கூட நம்ம நேசல் பிளாக்கை உருவாக்கலாம். அந்த ஈஸியா உள்ள இருக்கிற மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுனால படுக்கும் போது பிளாக் ஆகி இந்த இஷ்யூஸ் இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க கொரட்டை பிரச்சனையை குறைச்சிக்கலாம். உங்க சர்க்கிள்ல யாருக்காவது இந்த கொரட்டை பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் அனந்த சிவசேரன். நம்ம கிளினிக் 2 பிரைம் லொகேஷன்ல இருக்கு. ஒன்னு பூந்தமல்லி அண்ட் வடசரவாக்கம். நம்ம கிளினிக்ல கன்சல்டேஷன் டைரக்ட் கிளினிக் விசிட்லயும் இருக்கு, அது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் இருக்கு. நீங்க என்ன கன்சல்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிளினிக்கோட அட்ரஸையும் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு தோணுனாலோ கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதனால ஒர்க் பண்ணுவேன்.